அதிகாலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் நாம் எல்லோரும் செய்வோம். அப்படி காலையில் பார்க்கிற சூரியனின் வயதை எப்படி கணக்கிடுவது பற்றி இந்த அறிவலையில் காண்போம். நான் உங்கள் சிவானி from பாரதி வித்யாலயா மற்றும் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி, நாமக்கல். சூரியன் என்பது சராசரி அளவில் இருக்கும் ஒரு நட்சத்திரம். இது ஹைட்ரஜன், ஹீலியம் உள்ளிட்ட வாயுக்களால் நிரப்பப்பட்ட பெரிய பந்து. சூரியனின் மையப்பகுதியில் நடைபெறும் அணுக்கரு இணைவு மூலம் அதீத வெப்பம், ஒளி, ஆற்றல் போன்றவை வெளியாகின்றன. இந்த ஆற்றலை பூமியில் உயிர்கள் வாழ தேவையான வெப்பத்தையும் ஒளியையும் அளிக்கிறது. இந்த பிரம்மாண்ட நட்சத்திரத்தின் வயதை எப்படி மிகவும் துல்லியமாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். கதிரியக்க பொருட்கள் நிலையான வேகத்தில் சிதைந்து வேறு பொருள்களாக மாறும். இதை போலவே சூரியன் உருவாகும் போது அதில் இருந்த கதிரியக்க பொருள்களும் சிதைந்துள்ளன. அப்படி சிதைந்த பொருள்களின் ஆயுளை கணக்கிட்டால் சூரியனின் வயதையும் கணக்கிட முடியும். இந்த முறையை பின்பற்றி சூரிய குடும்பத்தில் உள்ள பாறைகள், துகள்களில் உள்ள கதிரியக்க தனிமங்களை ஆய்வு செய்கின்றன. இதில் அவை எவ்வளவு காலமாக சிதைந்து வருகின்றன என்பதை கணக்கிட்டு சூரியன் எப்போது உருவாகி இருக்கும் என தோராயமாக கண்டுபிடிக்கலாம். நட்சத்திரங்கள் அவற்றின் எடை, ஒளியின் தன்மை, வேதியியல் கலவை ஆகியவற்றை பொறுத்து வெவ்வேறு வயது கொண்டவையாக இருக்கும். எனவே நமது சூரியனை மற்ற நட்சத்திரங்களுடன் ஒப்பிட்டு அதன் வயதை மதிப்பிடலாம். இந்த முறையில் கணினியில் நட்சத்திர மாதிரிகள் உருவாக்கப்பட்டு அவற்றின் வாழ்க்கை சுழற்சி உருவகப்படுத்தப்படும். இந்த மாதிரிகளில் சூரியனின் பண்புகளை உள்ளீடு செய்து அதன் வயதை கணக்கிடலாம். மேலும் சூரியனிலிருந்து பிரிந்து வந்த மற்ற கிரகங்களையும் ஆய்வு செய்வது மூலமாகவும் சூரியனின் சரியான வயதை கண்டுபிடிக்க முடியும். விஞ்ஞானிகள் இந்த இரண்டு முறைகளையும் பயன்படுத்தி சூரியனின் வயது ஏறத்தாழ 457 கோடி ஆண்டுகள் என்று மதிப்பிட்டுள்ளனர். இதன் பொருள் நாம் வாழும் பூமி உட்பட சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களும் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாகி இருக்கலாம் என்பதே. இன்று நாம் காணும் சூரியன் என்றென்றும் இப்படியே இருக்காது. அதுவும் ஒரு நாள் மற்ற நட்சத்திரங்கள் போல இருக்கும். சூரியனின் மையப்பகுதியில் உள்ள ஹைட்ரஜன் எரிபொருள் முழுவதும் ஹீலியமாக மாறிய பிறகு அது விரிவடைந்து ஒரு சிவப்பு நிற ராட்சச நட்சத்திரமாக மாறும். இதன் பிறகு சூரியன் தன் வெளிப்புற பகுதிகளை இழந்து ஒரு வெள்ளை குள்ள நட்சத்திரமாக மாறும். சூரியனின் வயது, அதன் எதிர்காலம் பற்றி ஆய்வு செய்வது நாம் எதிர்காலத்தில் எவ்வாறு வாழலாம் என்பதை தீர்மானிக்க உதவியாக இருக்கும். இது போன்ற ஆவலான செய்திகளுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவானி from பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி, நாமக்கல்.